சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 எதிர்கட்சியை செயல்பட நினைக்கிறாரு. அவர் அரசியலுக்கு வந்து ஏற்கனவே பல இடம் சொல்லியிருக்கிறார். வரவேற்கத்தக்கது. அவர் ஒரு படித்தவர், பின்னாடி ஒரு பெரிய ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்கு, அதெல்லாம் சரிதான். ஆனால் ஒட்டு பொதுவாக எல்லாத்தையும் ஒரு குற்றச்சாட்டா சொல்லுதான் அவருடைய நம்பிக்கைத்தன்மை தான் ஒரு கேள்விக்குறியாங்க என்னுடைய கருத்து. சில கருத்துக்கள் மாற்று கருத்து கிடையாது. ஆனா குறிப்பா அவருடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணங்கள் அது போன்ற அவருடைய கருத்து ஏற்புடையது அல்ல. எல்லாருக்கும் தெரியும் தகுந்த ஆதாரங்கள் எந்தெந்த நிறுவனங்கள்லாம் முதலீடு செய்ய போறாங்க, எங்க அந்த முதலீடு செய்ய போறாங்கிறது அந்த தரவுகளோட தான் முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறாரு. பிரஸ் மீட்லயும் பேசியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 15,000 கோடிக்கு மேல அந்த தொழில் முதலீடுகள் வர்றதுக்கு உண்டான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் MOUs சைன் பண்ணிருக்கிறாங்க. அது எந்தெந்த தொழில் நிறுவனங்கள் முதற்கொண்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுல போய் எந்த மாதிரி ஒரு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒன்றிய அரசுடைய மாற்றாந்தாய் மனப்பான்மையை குறித்து அவர் பல கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கு. அதுக்கு ஏற்புடையது இல்ல. அவர் என்னன்னா இன்னைக்கு 2 அரசாங்கங்கள் விமர்சனம் செய்யறாரு. ஒரு எதிர்கட்சி ஒரு இயக்கத்தினுடைய தலைவரா அவர் விமர்சனத்துக்கு உண்டான அவருக்கு முழுமையான அந்த சுதந்திரம் இருக்கு. அதெல்லாம் இது கிடையாது. ஆனால் எது சொல்லணும், குறைபாடுகள் இருக்கிறத சுட்டி காமிக்கிற தவறு கிடையாது. பொதுவாக எல்லாத்தையுமே சொல்றது உங்களை மாதிரி பத்திரிகைக்காரன் ஊடகவியாளருக்கு நாளடைவில் பொறுத்த வரைக்கும் அவரோட நம்பகத்தன்மை குறையும். அவர் சகோதரர் விஜயோட நம்பகத்தன்மை குறையும். அப்புறம் எல்லாமே இப்படிதான் சொல்றாங்கிற ஒரு தவறான ஒரு மனப்பான்மை ஜனங்கிட்ட வரங்கிறது என்னுடைய ஒரு கருத்து.